ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு chilli. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் அல்வா. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க, ஈஸியாக டக்குன்னு ஸ்வீட் செய்யணும், வீட்டில் பிரெட் இருக்குன்னா இதை நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு பேனை சூடு பண்ணிக்கிறேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி ப்ரெட்டை நான் கார்னரில் இருக்க எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வேறு டிஷ்ஷுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி ஸ்கொயராக ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்ததோட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் ப்ரெட்டை சாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் பீசஸை ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிரெட் அல்வா நல்ல முருகலாக வேணும் அப்படின்னா எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப முருகலாக தேவையில்லை, ஆயிலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மாதிரி சாலோ ஃப்ரை பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு பிளேட் எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் அல்வா ரெடி பண்ணிடலாம். அதே பேனை சூடு பண்ணிக்கிறேன். 1 கப் பால் எடுத்துருக்கேன். நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம், தண்ணியில் கூட செய்யலாம். நான் பாலில் செய்கிறேன். பாலில் செய்யும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இன்னும் மாய்ஸ்டராக இருக்கும். பால் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் 3/4 கப்பில் இருந்து 1/2 கப் வரை ஜீனி எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 கப் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 கப்பில் இருந்து 1/2 கப் வரை ஜீனி சேர்த்துக்கோங்க. ஜீனி கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை இப்போ சேர்த்துக்கோங்க. சிம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாலெல்லாம் நல்லா ப்ரெட்டு உறிஞ்சி எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த நேரம் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நான் கடைசி சேர்க்கலை, நடுவில் தான் சேர்க்குறேன். நடுவில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்து மறுபடியும் நான் ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறேன். இப்போ நல்லா சுருளை கிண்ட வந்துருச்சு. ஒரு குட்டி பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் 4லேருந்து 5 வரை முந்திரி பருப்பும் 5 to 6 கிறிஸ்மஸ் பழமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆன உடனே அதை எடுத்து நம்ம பிரெட் அல்வா மேலே சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான பிரெட் அல்வா ரெடி. இது 2 நிமிஷத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.